தமிழ் நல்லுள்ளங்களே, நான் முத்தியாக்குமரன் பேசுகிறேன். ஆரியாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் நோண்டுவதற்கு எடுத்த முயற்சியில் அம்பலமாகியது அதிமுக. அதிமுக ஆதரித்து டெல்லியிலே சுரங்கங்களை மாநில அரசு உரிமை இல்லாமல் மத்திய அரசு ஏலமிடுவதற்கு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தபோது இந்த எடப்பாடி அணியினர் தான் ஆதரித்து வாக்களித்தனர். அப்படி வாக்களித்துவிட்டு தமிழகத்தில் அதற்கான தமிழக அரசு சட்டசபையில் ஒருமனதாக மாநில அரசின் உரிமையை பறிக்கின்ற அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை அனுமதிக்க முடியாது என்று தீர்மானம் நிறைவேற்றுகிற போது நீங்கள் ஏன் முதலில் செய்யவில்லை என்று கேட்கிறார்கள். இவர்கள் அனுமதித்த சட்ட திருத்தத்தின் வழியாகத்தான் இந்த ஏலம் நடந்திருக்கிறது. அந்த ஏலத்தை வேதாந்தா எடுத்திருக்கிறார். வேதாந்தா தூத்துக்குடியிலே துப்பாக்கிச்சூடு நடத்திய போது இதே எடப்பாடி நான் டிவியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். அப்போது அவர் முதல்வராக இருந்தார். அப்படிப்பட்டவர் தான் சட்டசபையிலே வேண்டுமென்றே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு திமுக ஏன் நீங்கள் விரைவிலே நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேட்கிறார். அப்படி கேட்பதற்கு தக்க பதிலை தளபதி தந்தபோதும் திரும்பி திரும்பி பேசியதையே பேசுகிற ஒரு போக்கை எடப்பாடி அவர்கள் கையாளுகிறார். இப்படி கையாண்டதின் விளைவாகத்தான் தம்பிதுரை அவர்கள் டெல்லியில் அளித்த பேட்டியில் நாங்கள் ஒத்துக்கொண்டோம் சுரங்கம் சம்பந்தமான சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிற போது, ஆனால் இந்த சுரங்கத்திற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்கிறார். இந்தியா உள்ளாக மாநில அரசின் உரிமையின் கீழ் இருக்கின்ற சுரங்கங்களை தோண்டுவதற்கு மாநில அரசுக்குத்தான் உரிமை உண்டு. அதை மைய அரசு கையில் எடுக்கின்ற போது அது சட்ட திருத்தத்தை எதிர்த்தது திமுக. அதை ஆதரித்து விட்டு இங்கே இரட்டை வேடம் போடுகிறார்கள். உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சுரங்கம் சம்பந்தமான விஷயத்தில் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அது ஏற்கனவே வசூல் செய்திருந்தால் கூட அந்த தொகையையும் சேர்த்து அந்த மாநில அரசுக்கு தர வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியதை இவர்கள் அறிவார்களா என்று தெரியவில்லை. எனவே சுரங்கங்களை நிலத்தடியில் இருக்கின்ற கனிம வளங்கள் இங்கே இருக்கிற குடிமக்களை காலி செய்ய அனுமதிக்க மாட்டோம் என்று தளபதி அரசு சட்டசபையில் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரியது. தொடர்ந்து அச்சுரங்கம் வருவதற்கு எதிராக நிற்கும் என்பதை நாம் அறிவோமாக.